மே 24 இன்னைக்கு பிடி சார் படம் நம்ம ஆதினா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. காலையிலேருந்து எல்லாரும் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நோட் பண்ணேன், நிறைய பேர் பேட் ரிவ்யூ கொடுக்குறாங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டு மற்றவங்க ரிவ்யூ கொடுக்குறத பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் இந்த படம் பார்க்காம இருக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் நம்மளை உட்கார வச்சிருவாங்க. ஃபுல்லாக படத்தில் லேக் இருக்காது. செகண்ட் ஹாஃப்க்கு மேலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அங்கேயே கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலாக இருந்தாலும் ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா போயிட்டு இருக்கு. வரிசையாக வந்த படங்கள்ல இந்த படம் ஒரு மாதிரி மாற்றமாக இருக்கு. ஆதினாக்கு இந்த படம் முக்கியமாக இந்த படத்தில் பெண்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. நிறைய பேர் நம்ம வீட்டிலே யூஸ்வலாக நம்ம வீட்டிலே சில விஷயங்கள்லாம் பழகிக்கோன்னு சொல்றாங்க. ஸோ இந்த படத்தில் அவ்வளோ சொல்ல வராங்க. படத்தை பார்த்துட்டு எங்களுக்குள்ள தோன்ற விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு நாங்கள் க்ரௌடு ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. FDFS அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எங்களுக்குள்ள எங்கள் டீம் சார்பாக தோன்ற விஷயம் என்னன்னா, நாங்கள் ஒரு 20 டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் DM பண்ணுங்க. நீங்கள் அந்த 20 பேரும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சர்க்கிளில் சொல்லுங்க. ஸோ இந்த படத்தை எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்க வைங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் போடாட்டா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு படத்தை வந்து பாருங்க. கண்டிப்பாக நல்ல படம், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு பாருங்க. படம் எப்படிக்கா இருந்துச்சு? நல்லா பண்ணிருக்காரு. இது வரைக்கும் ஒரு படங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த படங்கள் நல்லா இருக்கா? இது நல்லா? அதெல்லாம் விட இந்த படம் கொஞ்சம் நல்லா லேடிஸ்காண்டி நல்லா இது பண்ணிருக்காரு. அதனால பிடிச்சிருக்காமா. ஆதி படம்னாலே மியூசிக் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுல எப்படி இருந்துச்சுக்கா? மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இதா இருக்கு. விமன்ஸ்காண்டி பண்ணனால ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். பெண்களுக்கான படம். இது வரைக்கும் ஆதி படங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த படங்கள்ல எது ப்ரோ பெஸ்ட்? இது கொஞ்சம் ஸ்பெஷலா பெண்களுக்கான படம். ஆமா, ஆதி படங்களாலே மியூசிக் நல்லா இருக்கும். இந்த படத்துல எப்படி? இது அவரோட தான் நல்லா இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. விமன் எம்பவர் அந்த அவங்களோட சேஃப்டி பத்தி வெளிய சொல்லணும்ன்ற சொல்லுவோம். டிஃபரெண்டா பண்ணிருக்காரு பிடி சார்ன்ற ஜஸ்டிஃபை பண்றது அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல தான். பிடி ஸ்டாஃபா வேலை செய்யறாரு, அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த பிடி சார்ன்றது. ஒரு சாரோட ரோல் எப்படி இருக்குன்னு காட்டியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 10 நான் என்ன நினைச்சேன்னா ஸ்கூல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமா இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்தோம். ஸோ ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அப்படி இல்லை, அது நல்ல மெசேஜோட சொல்லியிருந்தாங்க இந்த படத்துல. இது வரைக்கும் ஆதினா படம்னாலே ஒரு மாதிரி காமெடி என்டர்டைன்மெண்டா தான் போகும். இந்த படம் அதை தாண்டி இருந்துச்சா? அப்படி ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஸ்கூல் என்டர்டைன்மெண்ட் சொல்லுவாங்களா, அது நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல. அதுக்கடுத்து ஃபுல்லாக ஜாலியாக தான் போச்சு. அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா சீரியஸாக நம்மள சிடிஹெச் த்ரில்லில் கொண்டு போனாங்க. சில இடத்துல லாக இருந்தாலும் கடைசி இந்த 10 நிமிஷம் வரும்போது நல்ல ஒரு நம்மள சிடிஹெச்சுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் இந்த இடத்துல நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. சில இடத்துல ட்விஸ்ட் நம்ம டீஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் இந்த ட்விஸ்ட்னா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆதினா படங்கள்னாலே மியூசிக் வந்து நல்லா இருக்கும். இந்த மியூசிக் இந்த வாட்டி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்ல பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு. சாங்ஸோட கம்பேர் பண்ணுற போது 3 சாங்ஸ். ஸோ பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த முக்கியமாக சொல்லணும்னா அந்த ஒரு ஃபைட் சீனில் வரும் ஒரு மியூசிக். அந்த மியூசிக் வந்து நீங்கள் முன்னாடி ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும், மாஸ் போட்டு வருவார்ல, படம் பேர் மறந்துருச்சு ஐ திங்க். ஸோ அதில் ஒரு நல்ல தெரியல இந்த பிளைண்ட் மேன் நினைக்கிறேன் அந்த மியூசிக். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த சாங்ஸ். இந்த ஃப்ளூட் ஏதாச்சும் யூஸ் பண்ணதுனால நல்ல என்டர்டைன்மெண்ட் பார்க்குறவங்க நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு மியூசிக் தெரியல கொண்டு வரும் அந்த சாங்ஸ் பிஜிஎம்ஸ் எல்லாம். இந்த படத்தினால மாற்றங்கள் ஏதாவது வரணும்னு நினைக்கிறீங்களா? வந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல இடத்துல வில்லேஜஸ் சைடு ரூரல் சைட்ஸாக பார்த்தீங்கன்னா உமன்ஸை இது பண்ணுவாங்க, இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும், பாய்ஸ் இதை கம்பேர் பண்ணுற. இப்போ வெஸ்ட்டு நல்லா ஆயிடுச்சு சில ஏரியாவில் இன்னும். ஆனால் எல்லா இடத்துலையும் இப்படி தான் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை பார்த்து மட்டும் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது தவறு. ஸோ இன்னும் இந்த படத்தில் நல்ல மெசேஜ் கொடுத்து வந்திருக்காங்க. அது சீனை சொல்லுவாங்க, ஒரு வாட்டி தான் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை போடும், அதை வச்சு அந்த சொசைட்டி ஃபுல்லாக இது பண்ணும். ஸோ அது நல்ல மெசேஜ். அந்த மெசேஜ் இன்னும் மாற்றலாம் நல்லா இருக்கும். மெசேஜ் நல்லா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட பிடி சார் படத்தை சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? அவங்க மென்டாலிட்டி அப்படி தான், இல்லை கழுதிட்ட போயிட்டு அதை சொல்கிற மாதிரி தான். என்ன பண்ண முடியும்? ஒன் டைம் பார்க்குற மாதிரி தான். என்டர்டைன்மெண்ட் வைஸ் பார்த்தா, மெசேஜ் வைஸ் பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து எல்லாரும் ஃபேமிலியாக வந்து நல்லா பார்க்கணும், அதான் நான் சொல்கிறேன். படம் பார்த்தோம். ஹிப்ஹாப் தமிழாவோட அரசியல் பயணம் ஆரம்பம். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம என்னென்ன மியூசியம் இருக்கு எல்லாமே லவ் ஸ்டோரியாக தான் போயிருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு காமெடி சின்னதாக. இப்போ தான் ஒரு விஜய் அந்த அஜித் அந்த ரோல்குள்ளே உள்ளே இறங்குறாரு. அந்த ஒரு பின்னாடி யாரோட பவரையும் பார்க்கல. அரசியல் நடக்குது, நம்ம இதில் யாராச்சும் ஒரு ஆளை பேசினா தப்பாயிரும், கிரானைட்டை பற்றி பேசியிருக்காங்க, எல்லாமே வெளியே வருது. நாளைக்கு நமக்கு பின்னாடி பிரச்சனை வரப்போதுன்னு யோசிக்கல, சூப்பராக வெளியே கொண்டு வந்துட்டார் அவர். பாட்டு, இந்த பாட்டை நீங்கள் ஒரு 2 தடவை 3 தடவை கேட்டாலே அடுத்த பாடம் உங்களுக்கே வந்துடும். ஏன்னா அப்படி தான் இருக்குது. நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்கூலில் நடக்கிறது, ஸ்கூல் பாட்டு அந்த குழந்தைங்களை வச்சு எடுத்திருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, நான் ட்ரைலரை பார்த்துட்டு எல்லா படம் போல் வந்து முடிஞ்சிடும் அப்படி தான் நினச்சி. இந்த வீரனா அந்த படம்லாம் அப்படி தான் இருந்துச்சு, ஒன்றும் இருக்காதுன்னா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் கூட ஃபஸ்ட்டு உட்கார நல்லா சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். அது பொண்ணுங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். அவங்க ஃபேமிலியில் சின்ன ஆடியன்ஸ் வந்து எல்லாருக்குமே யாருக்குமே டிசப்பாயிண்ட் ஆகவே ஆகாது. இந்த சம்மரில் இது பெஸ்ட்டு தான். நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கு. படம் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கா? இல்லை டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் இல்லை, படம் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு கதை இருக்கு, செகண்ட் ஹாஃப்க்கு மேலே
ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டே இருக்கு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க படத்தை. படம் ட்விஸ்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இந்த படத்தில். ஆதிக்கு இது பெஸ்ட் மூவி ப்ரோ. இது வரைக்கும் வந்த படத்தில் ஆதிக்கு இது ஒரு பெஸ்ட் மூவி. படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. பிடி சாருக்கும் படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஒரு பிடி சார் என்ன பண்ணணுமோ, இப்போ யார் பிடி சார் எந்த பிடி சாரும் பண்ணாததை ஒரு பிடி சாராக இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காப்புல. உமன்ஸுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. கண்டிப்பாக அந்த படத்தில் நடக்கிற மாதிரி ஒரு சில முக்கியமான இந்த எம்பி மேட்ரு, கிரானைட் மேட்ருலாம் சொன்னாங்க. அதெல்லாம் லைட்டாக டச் ஆச்சு. ஆமால உண்மை தானே. இப்போ அவங்களெல்லாம் யாரையுமே நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல. ஸோ இந்த படத்து மூலியமா நம்மளுக்கு ஒரு இது இருக்கு. ஆதினா படங்கள்னாலே எப்பயுமே மியூசிக்ல குறை சொல்ல முடியாது. ஸோ இந்த படத்துல எப்படி இருக்கு? மியூசிக் எனக்கு பெருசா இம்பாக்ட் ஆகல ப்ரோ. ஏன்னா மியூசிக்ன்றப்போ நம்ம வந்து பழைய ஹிப்ஹாப் தமிழாக்கும் இதுக்கும் பார்த்தா மியூசிக் எனக்கு ரொம்ப பெருசா அட்டாச் ஆகலை. திரும்ப கேட்குற மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து முக்கியமானது கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது வச்சறனால இப்போ செகண்ட் டைம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ செகண்ட் டே பார்க்குறப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப தான் அந்த ட்விஸ்ட்டோட மீனிங் இருக்குமே தவிர செகண்ட் டே பார்க்க அது கொஞ்சம் மேபி வேறு ஏதாச்சும் மாதிரி பண்ணியிருக்கலாமோ. ஆனால் பண்ணால் படம் எப்படி வந்திருக்குன்னு தெரில. ஆனால் அந்த ட்விஸ்ட் இருக்கனால இப்போ செகண்ட் டைம் யாருமே ஏதாவது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட பார்க்க மாட்டாங்க. அதுக்காக 4-5 தடவை பார்க்கணுன்னு ட்விஸ்டெல்லாம் எடுத்துட்டு படத்தை பார்க்க அப்படின்னு இல்லை. செகண்ட் டைம் பார்க்கும்போது சரி ஒரு ஆர்வமாக செகண்ட் டைம் பார்க்க முடியாதுல்ல, அதுக்காக ஆதினா படங்கள்ல இது வரைக்கும் வரிசையா பாத்தீங்கன்னா காமெடி இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு இந்த சர்க்கிள்ல குதிச்சுட்டாரு. ஒர்க் அவுட் ஆயிருன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு? அது நம்ம செட் ஆஃப் ஆடியன்ஸ் ப்ரோ. நம்ம ஆதினாவை எப்படி ஏற்றுக்கிறோன்றதை பார்த்து நம்ம அதுக்காக இப்போ நம்ம சூரிய எடுத்துக்கிட்டோம்னா காமெடியாகவே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்போ அடுத்தடுத்து நல்ல நாளா அதே மாதிரி தான் ஆதினாவும் அதே மாதிரி கடைசி வர லவ் சாங் அப்படியே பண்ணிட்டு ட்ரெய்லர் கட்ல பிடி சாருக்கு பாத்தீங்கன்னா கூட காமெடியான தான் கொஞ்சம் இருந்திருக்கும். அதான் இது பண்ணி தான் வந்திருப்பாங்க ப்ரோ. ஊடால ஒரு படம் வந்துச்சு ட்ரெய்லரை பார்த்து சரி விடுங்க, அது எதுக்கு இப்போ பேசிட்டு. இப்போ அதுதான் ஆதினா வந்து லவ் அதே மாதிரி ரொமான்ஸு அந்த மாதிரியே போயிட்டு இருந்தான். நம்ம சரி ஆதி படம்லாம் இப்போ நீங்களே சொல்லுங்கள், ட்ரெய்லர் பார்க்குற முன்னாடி இந்த படம் வரதுக்கு முன்னாடியும் ட்ரெய்லர் பார்த்துட்டு இது அவ்வளோதான்ப்பா, இது லாஸ்ட் முன்னாடி வந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே அதை அக்செப்ட் பண்ணிட்டு படம் தின்னீங்களா 10% கூட எந்த தேட்டருமே ஃபுல்லாகலை. ஸோ வந்து பார்த்தப்போ இந்த பிடி சாருக்கும் அந்த ட்ரெய்லருக்கும் அந்த ஒரு ஃபன் மெட்டீரியலுக்கும் ஒரு 10% தான் படத்தில் இடம் இருக்குது. சீரியஸாக கொண்டு போயிருக்காங்க, ரொம்ப சீரியஸாக கொண்டு போயிருக்காங்க. நல்ல மெசேஜ். அது எவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்ட கன்வே ஆகணுமோ கண்டிப்பாக ஆகினா நல்லாயிருக்கும்.